காலையிலேருந்து ஆஃபீஸில் செம்ம டென்ஷன். காலையிலேருந்து அவ்வளோ நேரம் சிஸ்டமில் ஒர்க் பண்ண என்னோட எம்டி வந்துட்டு நீ என்ன ஒர்க் பண்ணன்னு கேட்டாரு. எனக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. அதே ஸ்ட்ரெஸ்ஸோட கிளம்பி வீட்டுக்கு வந்தா என்ன சாப்பிட்றதுனே தெரியல. இவ்வளோ கோவத்தில் இப்போ சாப்பாடு ஒன்று தான் கேடான்னு ஸ்கிப் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன். அப்புறம் தூக்கமும் வரல, செம்ம கோவமா இருந்தது. சரி இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு நியூஸ் வருது. 41 ஏஜ்ல இருக்கக்கூடிய கார்டியாலஜிஸ்ட் ஒருத்தர் கார்டியாக் அரெஸ்டால இறந்து போயிட்டாரு. ஆனா அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அவர் ஒரு டீ டோட்டலர், நான் ஸ்மோக்கர், ரொம்ப யங் ஏஜ் தான். 41 அப்படிங்கிறது அவ்வளோ வயசாயிடுச்சு அப்படின்னு கிடையாது. இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது ஏன் அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு மட்டும் இந்த வீடியோல பதில் இல்லை. ஆரம்பத்துல இருந்து நான் சொன்னேனே, பேக் பெயினா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நைட்டு சாப்பாடு ஸ்கிப் பண்ணிட்டேன், தூங்கலன்னு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். ஹார்ட் இருக்கிறதுலயே ரொம்ப சாஃப்டான கைண்டான ஒரு அழகான ஆளு நமக்குள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஹார்ட்டை நம்ம ஒழுங்கா பாத்துக்கிறோமா, அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறோமா, அதை மட்டும் செய்யவே மாட்டோம். ஆனா எப்பயுமே ஹெல்த்தியா இருக்கணும், அதோட பர்ஃபார்மன்ஸா அந்த லேப்டாப் சவுண்டோட பண்ணிக்கிட்டே இருக்கணும் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். என்னங்க நியாயம் இதுன்னு உங்களுக்கே தோணுது இல்ல? ஆனா நமக்கே தெரியாம ஒரு 4 இன்னசென்ட் வேஸ்ல நம்ம ஹார்ட்டை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்றத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்ப இதெல்லாம் ரொம்ப ஜாலி ஆயிடுச்சுல, காலைல எந்திரிக்கிறது லேட்டா தான் இருக்கு, எதுக்கு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு டைரக்டா லஞ்ச் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு. ஆனா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும்னு தெரியுமா? ரொம்ப பெருசா வேணாம். ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, உடம்பு அஃபெக்ட் ஆகுதுன்றதை தாண்டி நம்ம மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ரொம்ப லாங்கா நம்ம தூங்குற அந்த ஒரு 8 hours கேப்புக்கு நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம். நம்ம வயிறும் ரொம்ப கிளீன் ஆயிடும், உடம்பும் கொஞ்சம் ரிலாக்ஸான ஃபேஸ்ல இருக்கும். இப்போ கரெக்டான ஃபுட் கொடுத்தாதான் உடம்பு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணும். அப்பவே நீங்க சாப்பாடு கொடுக்கலனா ஒரு நாள் ஃபுல்லா எப்படி எனர்ஜியா இருக்க முடியும்? அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகும்னா, யாராவது ஒருத்தவங்க வேலை சொன்னா கூட அவங்க மேல கோவம் வரும், எரிஞ்சு விழுவோம், என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காலையில அரசன் மாதிரி சாப்பிடணும், மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு யாசகம் கேட்கறவங்க மாதிரி சாப்பிடணும். அதாவது மார்னிங் அரசன் மாதிரி எவ்வளவு பிரம்மாண்டமா வேணாலும் நம்ம சாப்பிடலாம். ஏன்னா ஒரு ஹோல் டே நம்மள அதான் எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும். மத்தியானம் ஒரு மந்திரி அரசவைக்கு போனாருன்னா எப்படி சாப்பிடுவாரு? கொஞ்சம் பார்த்து பார்த்து அளவா லிமிட்டா சாப்பிடுவாரு. அந்த மாதிரி சாப்பிடலாம். இதே நைட்டு யாசகம் கேட்கறவங்க அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும் ரொம்ப லிமிட்டா சாப்பிட்டு படுத்துருவாங்க. அப்படி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நிறைய சாப்பிட வேண்டிய டைம்லயே ஒன்னும் சாப்பிடலன்னா எப்படி நம்மளோட ஹெல்த் கரெக்டா இருக்கும்? இது ஹார்ட் ரிஸ்க்கும் மெயினா டயபெட்டிஸ்க்கும் ஒரு பெரிய ரீசனா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. ரெண்டாவது இன்னசென்ட்டான வே என்ன அப்படின்னா, சிட்டிங் டூ மச். ஒரு நாள் முழுக்க ஆஃபீஸ்ல நான் என் சேரை விட்டு எந்திரிக்க மாட்டேன், பிரேக் கூட போக மாட்டேன், என்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்றது பெருமை கிடையாது, உங்க உடம்புக்கு நீங்களே கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட். காலையில இருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்டா ஒரு சேர்லயே உட்கார்ந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய பாடி எஃபெக்ட் ஆகும் தெரியுமா? இது என்ன ரிசல்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான மெட்டபாலிசம் இருக்காது, வெயிட் கெயின் ஆகும், பேக் பெயின் வரும், அப்புறம் முக்கியமா ஹார்ட் ரிஸ்க் எல்லாத்தையும் கொண்டு வரும். சரி எப்படினாலும் இப்போ ஐடில எல்லாம் ஒர்க் பண்றோம்னா இதுதான் மெயின், எப்பயுமே உட்கார்ந்து தான் ஒர்க் பண்றோம், இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய சேர், நம்ம உட்கார சேர்ல பின்னாடி கர்வ் ஷேப்ல இருக்க மாதிரி சேரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டோட ஷேப்பை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்பைனல் கார்டோட ஷேப் மெயின்டைன் ஆகுதுன்னா பேக் பெயின் நிறைய கம்மி ஆகும்னு சொல்றாங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்டான டிப், நம்ம சேருக்கும் டேபிளுக்கும் நடுவுல கொஞ்சம் தான் ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கணும். விச் மீன்ஸ் நம்ம சேர்ல இப்படி ஆர்ம்ரெஸ்ட் பண்ணி இப்படி சிஸ்டம்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ஒருவேளை ஆர்ம்ரெஸ்ட் ரொம்ப கீழே இருக்குன்னா ஆப்வியஸா நான் என்ன பண்ணுவேன், சிஸ்டம் பாக்குறப்ப என் கையை இப்படி வச்சு ஒர்க் பண்ணுவேன். அப்போ இந்த இடமெல்லாம் பெயின் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இதுவே பாடி பெயினுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டா இருக்கும்ன்றாங்க. ஸோ ஆர்ம்ரெஸ்ட் ஈக்குவலா இருக்குன்னா அது கொஞ்சம் லைட்டா டேபிள் மேல இருக்கு, ஸோ என் கையை ரெஸ்ட்ல வச்சு அப்புறமா நான் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணோம்னா ஒரு அளவுக்கு நம்மளால இந்த பெயின்ஸ் எல்லாம் குறைக்க முடியும். பட் ஸ்டில் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்ற மாதிரியான நிறைய ரீசன்ஸுக்கு எப்பயுமே உட்கார்ந்துட்டு இல்லாம அப்பப்ப ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு குட்டி வாக், இல்ல என் பாஸ் பாக்குறாரு திட்டுவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பாஸுக்கும் போய் இந்த விஷயத்த சொல்லுங்க. மூணாவது முக்கியமான விஷயம், இக்னோரிங் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் தானே நார்மலான விஷயம் தான். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்கும் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கு. எல்கேஜி போற குழந்தை கூட ஸ்ட்ரெஸ் இருக்கு ஹோம்ஒர்க் பண்ணலன்னு. நம்ம எல்லாம் இவ்வளவு வயசாயிட்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னா எல்லாரும் சிரிச்சிருவாங்கப்பா அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றது. ஆனா அது தப்பு. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எதனால வருது, எனக்கு ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணலாம், ஒருவேளை கொஞ்சம் வெளியே அவுட்டிங் போய் ரிலாக்ஸா இருந்தா நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகுமோன்னு நம்மளை பத்தி செல்ஃப் அனலைசிங் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெஸ் முக்கியமா எங்க ரிசல்ட் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் டேமேஜுக்கு தான்.
ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கோம்னா எதை பத்தியும் யோசிக்க முடியாது, யாருக்கிட்டையும் பெருசா ஷேர் பண்ண மாட்டோம், எங்கேயும் போகணும்னு தோணாது, தனிமையை தேடுவோம். இதுவே நம்ம ஹார்ட்டை பலவீனமாக்குறதுக்கு ஒரு மேஜரான ரீசனா இருக்கும். சரி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் சொல்றீங்களே, எதனால வருதுன்னு தெரியுமா? அதுதான் ஃபோர்த் இம்பார்ட்டன்டான வெரி இன்னசென்ட் ரீசன் டு ஸ்ட்ரெஸ் ஆர் ஹார்ட்னு பார்த்தோம்னா ஓவர் கமிட்டிங் தான். ஏன் இந்த ஓவர் கமிட்டிங் வருது? ஏன்னா நிறைய பேத்துக்கு நோ சொல்ல தெரியாது. அந்த ஒரே ரீசனுக்காக மேனேஜர் சொல்றாரு இந்த ஒர்க் பண்ணிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, ஓகே வெளியே போயிடலாம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி சொல்லி உங்களுக்கான செல்ஃப் கேர் டைமோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் டைமோ கொஞ்சம் உங்க ஒர்க் பண்றதுக்கான டைமோ இல்லாம போய் அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கா இருக்கட்டும், இல்ல டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எதுவா இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே ரீசனா இருக்கு. என்ன ரீசன்? நைட்டு தூக்கம் வருது, 10 மணிக்கு தூங்கணும், ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங் கூப்பிட்டாங்க, நோ சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களோட்டு உடனே எஸ் சொல்லிட்டு போய் நைட்டு தூக்கத்தை தொலைச்சிடுறது. நெக்ஸ்ட் டே ஃபுல்லா ரொம்ப டயர்டா, ஸ்ட்ரெஸ்ஸா, டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றது. ஆக்சுவலா அதுதான் ஒரு பெரிய தப்பு. உங்க ஹெல்த்தை நீங்க டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா முக்கியமான இடத்துல நோ சொல்லி தான் ஆகணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. நீங்க நோ சொல்லி அதை புரிஞ்சுக்காம உங்களை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அவங்கள கூட வச்சுக்காதீங்க. அண்ட் நான் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம் தான், 41 வயசு இருக்கக்கூடிய ஒரு கார்டியாலஜிஸ்ட் கார்டியக் அரெஸ்டால இறந்து போறாரு. 3 முக்கியமான விஷயம் எல்லாம் சொன்னேன். அவர் நான் ஸ்மோக்கர், டீ டோட்லர், வெரி ஆக்டிவ், யங். அதே மாதிரி அவரு ஒரு நாளைக்கு 14 ஹார்ஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. 41 ஏஜ்க்குள்ளேயே ஆல்மோஸ்ட் 16,000 சர்ஜரிஸ் பண்ணிருக்காரு. இவ்வளவு ஆக்டிவா இருந்த ஒரு பர்சனுக்கு சடனா இப்படியான எல்லாருக்கும் டவுட் வருதுல. ஆக்சுவலா இது பாசிட்டிவான விஷயமே கிடையாது. ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் ஒர்க் பண்றது அப்படிங்கிறது பாசிட்டிவான அக்செப்டபிளான விஷயம் கிடையாது. 8 ஹார்ஸ் ஆஃப் ஒர்க், அதுலயும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம ரிலாக்ஸா ஒர்க் பண்ணும். ஒரு நாளைக்கு 14 ஹார்ஸ் ஒர்க், அதுவும் சர்ஜரிஸ்னு வரும்போது சாதாரண விஷயம் கிடையாது. இது எல்லாம் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணும். ஹெல்தியா சாப்பிட்றேன், தூங்குறேன், ஆனா இஷ்டத்துக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் ஊர் சுத்தலாம், இல்ல எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை செய்யலான்றது என்னைக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்காது. இது எல்லாமே நம்ம ஹார்ட்டை நம்ம சைலண்டா நமக்கே தெரியாம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். இவ்வளவு நம்ம எல்லாருடைய ஃபேவரட் டாக்டர் பால் அவரே என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் வாரண்ட் ஆஃப் நம்மளுடைய பாடி இன்ஜின், அதாவது நம்மளுடைய பாடி இன்ஜின் ப்ராப்பரா ஒர்க் பண்ற அந்த மேனுஃபேக்சரிங் வாரண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ்க்கு தான். நெக்ஸ்ட் 40 இயர்ஸ்க்கு நம்ம உடம்பு எப்படி வேலை பார்க்க போகுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டோன்றத வச்சுதான். ஃபர்ஸ்ட் 40 வருஷம் நல்லா ஹெல்தியா சாப்பிட்டு நல்லா தூங்கி வேலை செஞ்சு நிம்மதியான ஒரு லைஃபை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளோ லீட் பண்றோமோ அதனுடைய ரிசல்ட் தான் நெக்ஸ்ட் 40 இயர்ஸ் நம்ம உடம்பு முழுக்க ஆரோக்கியமா இருக்குன்றதுக்கு. ஆனா இந்த 40லயே இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகி பிரச்சனை பண்ணி நம்ம உடம்பு இவ்வளவு ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் எங்க ரிசல்ட் ஆகும்னா இந்த அளவுக்கு சீக்கிரமான கார்டியக் அரெஸ்ட், முக்கியமா சடன் ஹார்ட் அட்டாக்ஸ். நம்ம எவ்வளவு நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ், கபடி பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு. அது விளையாட்டுனால மட்டும் இருந்திருக்காது, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடில இருந்தே நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம், இந்த மாதிரியான பிரச்சனையை அவங்க வெளியே ஷேர் பண்ணாம இருந்திருக்கலாம். இது எல்லாமே ரீசன் தான். ஸோ நம்ம ஹார்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்டா குட்டியா அழகா இருக்கக்கூடிய விஷயம். லவ் சிம்பிள்னு கூட சொல்லலாம். லவ்வுக்கெல்லாம் ஹார்ட் தானே யூஸ் பண்றோம். ஆனா அந்த ஹார்ட் மேலேயே லவ் இல்லாம இருந்தா எப்படி? இந்த டிப்ஸை எல்லாம் இம்பார்ட்டண்டா எடுத்து மைண்ட்ல வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி லவ்வை மற்ற இடத்துல கொடுத்து பிரேக்கப் ஆகி ஃபீல் பண்றதை விட்டுட்டு ஹார்ட் மேல கொஞ்சம் லவ் கொடுத்து உடம்பையும் பார்த்துக்கிட்டா நம்மளும் ஹாப்பியா இருப்போம், சுத்தி இருக்கவங்களும் ஹாப்பியா இருப்பாங்கன்னு மறக்காம சொல்லுங்க. இன்னும் நீங்க வேற எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது இல்லாம இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், டாக்டர்ஸோட அட்வைஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்த் குரு பேஜ்ல இப்ப நிறைய வீடியோஸ் இருக்கு, எல்லாத்தையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க.